உலகம் முழுவதும் காதலர் தினம் கொண்டாடப்படுகிறது. ரோஜாக்கள், பரிசுகள், மெசேஜுகள், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று பலர் சொல்கிறார்கள். ஆனால் ஒரு கேள்வி, உண்மையான காதல் என்றால் என்ன? ஒரு நாள் மட்டும் நினைவில் வரும் காதலா, அல்லது வாழ்க்கை முழுவதும் தாங்கும் காதலா? உலகம் காட்டும் காதல் அதிகமாக உணர்ச்சியில் தொடங்குகிறது, ஆனால் பல நேரங்களில் காயத்தில் முடிகிறது. மனிதர்கள் வாக்குறுதி கொடுக்கிறார்கள், எப்போதும் உன்னுடன் இருப்பேன் என்று. ஆனால் சூழ்நிலை மாறும்போது அந்த வார்த்தைகள் மங்கிவிடுகின்றன. சில காதல்கள் சந்தோஷம் தருகின்றன, சில காதல்கள் மனதை உடைக்கின்றன. ஏன் இப்படியாகிறது? ஏனெனில் மனிதன் முழுமையானவன் அல்ல, அவன் அன்பும் முழுமையானதல்ல. ஆனால் ஒரு அன்பு இருக்கிறது. அது மனித அன்பு அல்ல, அது தேவனின் அன்பு. நாம் நல்லவர்கள் இருந்ததால் அல்ல, நாம் அவரை தேடியதால் அல்ல, நாம் இன்னும் பாவிகளாக இருந்தபோதும் தேவன் நம்மை நேசித்தார். நம்முடைய தவறுகளுடன், நம்முடைய பலவீனங்களுடன், நம்முடைய குறைகளுடன் அவர் நம்மை விட்டுவிடவில்லை. அந்த அன்பை நிரூபிக்க அவர் தன் ஒரே குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இயேசு இந்த பூமிக்கு வந்தது ஒரு கதை சொல்ல அல்ல, ஒரு மதம் ஆரம்பிக்க அல்ல, நம்மை நேசித்ததால். அந்த அன்பின் உச்சம் சிலுவையில் தெரிந்தது. அவர் காயமடைந்தார், அவர் அவமானப்படுத்தப்பட்டார், அவர் துன்பப்பட்டார். ஆனால் அவர் அமைதியாக இருந்தார். ஏன்? ஏனெனில் அவர் உங்களை நேசித்தார், என்னை நேசித்தார். இந்த உலகில் யாராவது உங்களுக்காக தன் ஜீவனை கொடுக்க தயாரா? ஆனால் இயேசு கொடுத்தார். இதுவே உண்மையான காதல். நிபந்தனையற்ற காதல், மாறாத காதல், என்றைக்கும் இருக்கும் காதல். இந்த அன்பு ஒரு நாளுக்கானது அல்ல, ஒவ்வொரு நாளுக்கும். திருமணமானவர்களே, உங்கள் உறவு தேவனின் அன்பில் இருக்கட்டும். நான் என்ன பெறுகிறேன் என்று அல்ல, நான் என்ன கொடுக்க முடியும் என்று கேளுங்கள். இன்று நீங்கள் தனியாக இருக்கிறீர்களா? இந்த வாலண்டைன்ஸ் டே உங்களுக்கு வெறுமையாக தோன்றுகிறதா? ஒரு உண்மை நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் தனியாக இல்லை. ஒரு மனிதர் உங்களை மறந்தாலும் தேவன் உங்களை மறக்க மாட்டார். உங்கள் மதிப்பு ஒரு ரிலேஷன்ஷிப் மூலம் தீர்மானிக்கப்படவில்லை, தேவனின் அன்பால் தீர்மானிக்கப்பட்டது. இந்த வேலண்டைன்ஸ் டே ஒரு ரோஜாவை மட்டும் கொடுக்காதீர்கள், ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பாதீர்கள். தேவனின் அன்பை பகிருங்கள். ஏனெனில் உலகின் மிகப்பெரிய காதல் கதை சிலுவையில் எழுதப்பட்டது. அந்த அன்பை ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்த அன்பில் நிலைத்திருங்கள், அந்த அன்பை மற்றவர்களுக்கு பகிருங்கள். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. காட் லவ்ஸ் யூ. இயேசு உங்களை மிகவும் நேசிக்கிறார்.